ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8 அன்னைக்கு உலகம் முழுவதும் மகளிர் தினமாக கொண்டாடப்படுது. பெண்களின் சாதனைகள், வலிமை மற்றும் அவர்களின் உரிமைகளை நினைவு கூறும் நாள் தான் இந்த மகளிர் தினம். இந்த நாள் எப்படி வந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதுன்னா வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம். 1857 அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டி தொழிற்சாலையில் வேலை செஞ்ச பெண்கள் அவங்களுக்கு சம ஊதியம், நல்ல வேலை நேரம், மனித உரிமை வேணும் சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. பெண்கள் உரிமைக்காக நடந்த முக்கியமான போராட்டத்தில் இதுவும் ஒன்று. இதுக்கு பிறகு பல நாடுகளில் பெண்கள் அவங்களோட உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. 1910 பெண்கள் உரிமை குறித்து ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. இதில் பல நாடுகளை சேர்ந்த பெண்கள் கலந்துட்டு அவங்களோட ஒற்றுமையை உலகத்துக்கு காட்டினாங்க. அந்த மாநாட்டில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த சமூக போராட்ட செயற்பாட்டாளர் கிளாரா ஜெட்கின் ஒரு முக்கியமான யோசனையை முன்வைத்தார். உலகம் முழுவதும் பெண்களின் உரிமைகளையும் சாதனைகளையும் நினைவு கூற ஒரு நாளை மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். அந்த யோசனை உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது. ஃபைனலாக 1975 யுனைடெட் நேஷன்ஸ் அதிகாரப்பூர்வமாக மார்ச் 8 உலக மகளிர் தினமாக அறிவிச்சது. இந்த காலத்தில் பெண்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, கல்வி, அறிவியல், விளையாட்டு, அரசியல் போன்ற பல துறையில் பெரிய சாதனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பெண் கல்வி கற்பித்தால் ஒரு தலைமுறையே உயர்கிறது. பெண் பலவீனம் அல்ல, அவள் ஒரு சக்தி. இன்று ஒரு சிறுமி, நாளை ஒரு சக்தி வாய்ந்த பெண். ஒரு குடும்பத்தின் வலிமை பெண்கள்தான். ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அதனால் பெண்களை மதிப்போம், அவர்களின் கனவுகளை ஆதரிப்போம். இறுதியாக உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.